ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. பாத்தியா குடுகுருப்புக்காரன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது ஃபுல்லாக மகாலட்சுமியோட ஏற்பாடு தான் நினைக்கிறேன். அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேன் கீழே விழுந்திருக்கும்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஃபேன் வந்து வீட்டில் இருந்து கீழே வந்தப்ப இவங்க யாருமே பார்க்கல. அப்படி இருக்கும்போது குடுகுறுப்பு ஆரங்கானுக்கு மட்டும் எப்படி தெரியுங்கிற மாதிரி சீதா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நிச்சயம் வந்து இது எல்லாம் வந்து மகாவோட ஏற்பாடாக தான் இருக்கும். கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற, அவன் என்னென்னலாம் சொல்கிறான்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்து இந்த வீட்டில் வந்து சீதாங்கிற ஒருத்தினால ஏகப்பட்ட பேருக்கு ஆபத்து இருக்குது. முக்கியமாக வந்து மூத்த வாரிசுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா, ராம தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கேங்கிற மாதிரி சேதுராமன் வந்து யோசிக்கிறாங்க. நானா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கேன், இவனுக்கு இன்னமும் நீங்கள் நம்பலையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை மகா, நான் ஒன்று அந்த அர்த்தத்தில் சொல்ல, எப்படி வந்து இவ்வளோ கரெக்டாக வந்து சொல்கிறாங்க, அந்த ஜோசியர்காரன் சொன்னதையே தான் சொல்கிறாங்க, வேணா பொறுத்திருந்து பாருங்கன்னு சொன்னோன்னா அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிற மாதிரி பிசிறு தட்டாமல் பேசுகிறாங்க. இன்னும் 2-3 விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து ராமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுங்கிற மாதிரி சொல்லிடும்போது கடுப்பாயிட்டாங்க. டேய் நில்றா, யார் ராணி அப்படின்னு சொல்லும்போது டேய் ராம்கிட்ட வந்து மிதி வாங்காமல் இங்கேருந்து ஓடி போயிடுங்கிற மாதிரி மகா சொன்னோன்னே பார்த்தீங்களா பாஸ், இது அவங்க ஏற்பாடு பண்ணது தான், கரெக்டாக வந்து எஸ்கேப் ஆக வழி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே குடுகுன்னு ஓடுறாங்க. பின்னாடியே வந்து சுபாஷும் நம்ம துரை சேதுராமன் எல்லாரும் வந்து துரத்திட்டு இருக்காங்க. சார் என்னை துரத்தாதீங்க சார், உங்களுக்கு பிரச்சனையில் வந்து முடியும் சார், என்னை துரத்தாதீங்க பிரச்சனையில் வந்து முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து குடுகுறுப்புக்காரர் வந்து கீழே வந்து வந்துடுறாங்க. விழுந்தோன்னே வந்து அவங்க மட்டும் டக்குன்னு ஏஞ்சி போகிறப்ப ஒரு பைக் வந்து சல்லுன்னு வந்துடுது. ராம் வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே வந்து விழுகுறாங்க. என்னடா ஆச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னடா காலில் இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்களாக வந்து துரையும் நம்ம சுபாஷும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, சீதானால தான் ராமுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் தான் அப்பயே சொல்கிறேனே, சீதா இங்கே இருந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னே விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா என்னையும் நினச்சிட்டு இருக்க மகா, உன்னோட கேவலமான செயல்தான் குடுகுறுப்புக்காரனை பார்த்து மீட் பண்ணி இந்த குடும்பத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீ அவரை இங்கே கொண்டு வர வச்சிருக்கியே, உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளோ தெரியுமா அசிங்கமாக இருக்குன்னு நம்ம சீதா வந்து பேசுகிறாங்க. இந்த மகாலட்சுமிக்கு வந்து ஒரு கம்பீரம் இருக்குது. அந்த கம்பீரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து தகுதியை வந்து குறைச்சிக்கிட்டு எங்கேயும் போய் பேச மாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயம் இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு ஒத்துக்கங்க. உங்களை விட்டா வேற யார் இருக்கா? சீதா, நீ ராம் விட்டு போனாதான் ராமுக்கு நல்லதாக வந்து எதிர்காலம் வந்து அமையும். இல்லைன்னு வச்சுக்க இது மாதிரி தான் சண்டையும் சச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து பேசுகிறாங்க. இதனால எனக்கு என்ன நன்மை இருக்குது? நீங்கள் என்ன ஜெயிக்கணும், இதுக்கு தானே ஆரம்பத்துலேருந்து போராடிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வில்லுத்தனம்லாம் பண்ணீங்கன்னு இந்த குடும்பத்துக்கு என்ன மறந்தா போச்சு. ஏன் அப்போல்லாம் கேவலமாக எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அக்காவையும் என்னையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொருளாக எடுத்து வச்சிங்களே, இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அதெல்லாம் வேறு ஏதோ காரணத்துக்காக தான், அந்த காரியம்லாம் செய்கிறப்ப ஏன் இது செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, ஏமா தேவையில்லாதெல்லாம் பேசி வம்பிழுத்துக்கிட்டு இருக்க, அந்த குடுகுறுப்புக்காரன் வந்து சொன்னதெல்லாம் உண்மை போல தான் தெரியுது. அந்த ஒரு நபர் என்ன சொல்கிறீங்க மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, என்னை துரத்தாதீங்க சார், அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாயிடும்னு சொன்னாப்புல அதே மாதிரி கோயின்சிடென்ட்டாக பிரச்சனை வந்திருக்கு. நான் நினைக்கிறது தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நடக்கிறது தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஜோசியர் வந்து கொண்டு வந்தது நான்லாம் ஒன்றும் கிடையாது, யதார்த்தமாக அமைஞ்ச விஷயந்தான். ஜோசியர் சொன்னதும் இந்த பக்கம் இவர் வந்து சொன்னதும் மேட்ச் ஆகுது. எப்படி மேட்ச் ஆகும்? இதை கேட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ராடா ராமா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் சொன்னேன்னா நிறுத்தடி, நீ தாண்டி சொல்லியிருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சீதா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல மகாலட்சுமியை கையெல்லாம் தூக்கி செமையாக வந்து கத்துறாங்க. உன்கிட்ட கத்தி பேசுகிற அளவுக்கு என் உடம்புல வந்து திராணி இல்லைம்மா, நான் மாட்டுக்கும் போகிறேன். இந்த விஷயத்த நம்பினா நம்பு, நம்பாட்டா போ, உண்மையை ஒத்துக்க மகா. ஆமாம் நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போகிறாங்க மாடிக்கு. அப்போன்னு பார்த்து அர்ச்சனா வந்து கேட்குறாங்க நம்ம மகாலட்சுமி கிட்ட, நீ தானே ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சும்மாவே இருக்கீங்களா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கூட இல்லை. சீதாவை நீ ஜெயிக்கணும்னு ஏகப்பட்ட வில்லியெல்லாம் தனமெல்லாம் பண்ணியிருக்க. ஆமாம் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே, அதுக்குன்னு எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி, அப்போனா இதுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லையா, அப்படின்னா ராமுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கானே. துரை வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறாங்க. உண்மையிலே உனக்கு சம்மந்தம் இல்லையா மகா, நான் மட்டும்தானே இருக்கேன், சொல்ல எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக நான் பண்ணவே இல்லை, போதுமா உங்களுக்கு, ராம் மேலே சத்தியமாக சொல்கிறேன்,
என்னது ராம் மேலே சத்தியம் பண்ணுறா? அப்போனா நிச்சயம் வந்து இதெல்லாம் இவ பண்ணிடலையா? அதனால தான் ராம் மேலே சத்தியம் பண்ணுறா. இவ மேலே சத்தியம் பண்ணா கூட நம்ம நம்பக்கூடாது. ராம் மேலே சத்தியம் பண்ணானா மகாலட்சுமி எதுவுமே சொல்ல. அப்போனா உண்மையிலே ராமுக்கு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அர்ச்சனா வெளில வந்தோன்னே குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. துரை அந்த இடத்துல சேதுராமன் வந்து பேசுகிறாங்க சீதா கிட்ட. அம்மாடி சீதா, உன்னோட ஆதங்கம்லாம் புரியுது. ஆனால் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் வந்து இதே மாதிரி கோவப்பட்டு பேசுவாங்கன்னு அவசியம் இல்லை. அவங்க புத்தியில் வந்து இது மாதிரிலாம் இருக்காதுமா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க சீதா அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் வந்து நம்ம அன்பையும் அஞ்சலியும் வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டம்மி வேலையெல்லாம் செஞ்சாங்க. அது நேற்று தான் மாமா செஞ்சாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்களை எதை அடிப்படையில் வந்து நம்ப முடியும்? என்ன ஜெயிக்கணும்னு ஏகப்பட்ட சதித்திட்டெல்லாம் போட்டு நான்சியாக மாறினாங்க. கோர்ட்டில் வந்து தோற்று போனாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை உள்ள தள்ளணும்னு பார்த்தாங்க. இது எல்லாம் பொய்யின்னு ஆயிடுமா? அப்படி இருக்கும்போது இதுவும் உண்மையாக இருக்கக்கூடாது, இதுவும் அவங்களோட கைகாரியமாக தான் இருக்கும்னு சீதா வந்து பேசுகிறாங்க. சீதா, இது உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ராம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கண்ணாப்னான்னு திட்டி வேலையை விட்டு தூக்குனாங்களே, அதாவது சீதாவோட டெய்லருங்களை எல்லாரையும் மகாலட்சுமி ஒருத்தவங்களை வச்சு தூக்கி செயின் விஷயமா வந்து பண்ணாங்களே, அவங்கள வந்து காட்டுறாங்க. தேவையில்லாமல் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னமும் எதுக்கையாக இந்த பொருள்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? ராமை பழி வாங்காம விட மாட்டேன். ராம் எனக்கு வேலைக்கே வந்து ஆப்பு வச்சுட்டான். அப்படி இருக்க சூழ்நிலை ராமுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எல்லாம் சத்தியமாக திருந்த மாட்டல அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டிட்டு அங்கேருந்து வெளில வந்து போகிறாங்க. பெரிய டீமையே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு ராம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு. ஒரு பக்கம் 2 பேர் வராங்க. என்னையா நான் சொன்னதெல்லாம் செய்ய சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே வந்து அந்த வீட்டை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நிதானம் இல்லாமல் அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டு வாசலில் யாராவது வந்தால் மட்டும்தான் பாட்டு பாடுறாங்க. அப்போன்னு பார்த்து செல்வி வந்து 2 பூரியை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து தூக்கி போட்டுட்டு அவங்ககிட்ட இருந்தால் ஃபோன் வருதுன்னு அவங்க அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க. அந்த போலீஸோட அசிஸ்டண்ட்டு, லவுட் ஸ்பீக்கரில் போகிறேன், ராம் இப்போதைக்கு வெளில வர மாதிரி தெரியுது, அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ண வேணாம், நீங்கள் டக்குன்னு வந்துருங்கண்ணே. சரி, அந்த லொக்கேஷன் வழியாக தானே வருவான்? ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, அங்கே வெயிட் பண்ணுங்கண்ணே, நம்ம ராமு வந்து கரெக்டாக வந்து அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த வாட்டி ராமு வந்து பத்திரமா பார்த்துக்காங்கடா, எனக்கு வேலையே இல்லாமல் பண்ணிட்டாப்புல, அவருக்கு திருப்பி நம்ம ஏதாவது ப்ரொமோஷன் எதுவும் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர், சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே சிறப்பாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ராமோ கூட சத்யாவும் வந்து பைக்கில் வந்து அப்படியே வெளியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த செல்விக்கிட்ட பூரி வாங்கினாங்கன்னு சொன்னல, அவங்க வந்து துரத்திக்கிட்டே வர மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம். சீதாவுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் உண்மைதானா? இவங்க மூலியமாக தான் பிரச்சனை வரப்போதா? மகாலட்சுமி இந்த வாட்டி எந்த விதத்துலையும் வந்து பொய் சொல்லவே இல்லை. ராமுக்கு வந்து பிரச்சனை வர மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு வர போகிறாங்க. சீதா வந்து இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.